प्रभु की पवित्र नाम की महिमा हो। நல்ல அருமையான பாஸ்டர் துரக் பாஸ்டர் நன்றியோடு துதிக்கிறோம். हम पास्टर गोरख के लिए परमेश्वर को धन्यवाद करते हैं। அருமையான பாஸ்டர் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கிறார். बहुत अच्छे पास्टर ने परमेश्वर आपके लिए दिया। நல்ல கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. जोरदार तालियां बजाएंगे। அருமையான உங்களுடைய அருமையான மகனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். और अच्छे परिवार परमेश्वर उनके लिए दिया है। अच्छा बेटा और बेटी है, अच्छे उनके पत्नी है। परमेश्वर को हम धन्यवाद करते हैं। हालेलुया हालेलुया। கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம். तालियां बजाएंगे। இன்னுமாக நம்ம கீழே டானியல் பாஸ்டர் இருக்கிறாங்க. और भी हमारे बीच में पास्टर डैनियल हैं। அவங்களுக்கு நன்றி हम செலுத்துவோம். उनको भी प्रभु के नाम से धन्यवाद करते हैं। हालेलुया हालेलुया। நம்ம கீழே கூட்டத்தை பட்டன பாகிஸ்தான் சிஸ்டர் और हमारे बीच में सिस्टर भाग्यश्री भी हैं। சார் பாத்திமா சார் எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம். பாத்திமா சார் திரேசா சிஸ்டர் फातिमा सिस्टर सिस्टर भी हैं। சார் எல்லாரும் இருக்கிறாங்க. और मरिया भी आई हैं। हालेलुया हालेलुया। हम सभी को प्रभु के नाम से हम धन्यवाद करते हैं। हालेलुया हालेलुया। இதை நான் இன்னும் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். आज के दिन हम एक वचन निकालते हैं। அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். प्रवक्ता के काम के निकालेंगे 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 5:32 का எல்லாம் எடுத்துக்கொள்வோம். हम सब निकालेंगे। एक्ट्स प्रवक्ता के काम 5:32। हाँ 32। कोई निकाले நீங்க எந்த டக்குன்னு வாசிங்க. कोई निकाले तो पढ़ सकते हैं। हम इन बातों के गवाह हैं हम्म और वैसे ही पवित्र आत्मा भी जिसे परमेश्वर ने उन्हें दिया है जो उसकी आज्ञा मानते हैं। हालेलुया हालेलुया। கடவுளுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ जो कोई परमेश्वर की बात मान के चलता है அவங்களுக்கு எல்லாம் அந்த பரிசுத்த ஆவியை கர்த்தர் தந்துடுவார். उन सभी को परमेश्वर पवित्र आत्मा देता है। हालेलुया हालेलुया। எல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி हम 1 मिनट आंखें बंद रखेंगे। என்னிலும் உடைய வல்லமையின் ஆவியானவர் இறங்கட்டும். हम परमेश्वर को बुलाएंगे, मुझमें आपकी सामर्थ्य आने இந்த दो। பரிசுத்த ஆவியானவர் இந்த மண்டலம் முழுவதும் சபை முழுவதும் இறங்கட்டும். आपकी पवित्र आत्मा ये पूरे जगह को घेरने दो। ஆண்டவரே எங்கெல்லாம் வாசம் பண்ண மாட்டாரு. आप प्रभु जहाँ भी आप चाहे எல்லா கண்களை மூடி பயபக்தியோடு கிடைக்கும். हम आंखें बंद करके प्रभु के भय में हम खड़े हो जाएं। உங்களுக்குள்ள வாசம் ஆகிட்டாரு. प्रभु आप मेरे अंदर वास करें। கீழ்ப்படியவர்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை தருகிற தேவன் ஆண்டவரே. जो भी आपके बात मान के चलते हैं उसे पवित्र आत्मा உங்களுடைய में மெல்லிய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். आपकी आवाज को हमें सुनना है। ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆவியானவர் எனக்குள்ள வேணும். प्रभु इस संसार को जो राज करने वाला எச்சரிப்பின் ஆவியானவர் எனக்குள்ள வேணும். ஆண்டவரே प्रभु आपके जो अच्छी चलाने वाली आत्मा हमारे अंदर, ஆண்டவரே நம்மோடு தங்கி இருக்கிற வாசம் பண்ணுகிற ஆவியானவர். जो प्रेम से हमें चलाने वाले पवित्र आत्मा, வேத வசனங்களை நினைப்பூட்டுகிற ஆவியானவர். वचन के बारे में हमें सिखाने वाली पवित्र आत्मा में அக்கினியின் வல்லமையின் ஆவியானவர். अग्नि की पवित्र आत्मा में பரிசுத்த ஆவியானவர். पवित्र आत्मा நாங்கள் துதிக்க பாட பிரசங்கம் பண்ண குணமாக்கும் வரங்களை தருகிற ஆவியானவர். हमें जो स्तुति करने के लिए और वचन बोलने के लिए और आपके प्रचार करने के लिए जो हमें अच्छे सामर्थ्य देने वाला, சாஸ்திர கட்டுகள் எல்லாம் அழிவு ஓட முடியாது. शैतान की बंधन उससे दूर हट जाता है। வில்லுசூரிய கட்டுகள் எல்லாம் தடங்களை விட்டு வெளியேற முடியாது. सारे जादू मंत्र की आत्मा उससे दूर हट जाता है। சாபங்கள் அகல முடியாது. साप उससे दूर हट जाता है। பாவங்கள் மாற முடியாது. पाप उससे दूर हट जाता है। வல்லமையின் ஆவியானவர் என்னை நிரப்பட்டு மாட்டார். आपकी उसी सामर्थ्य हाथ में, கிருபையுள்ள ஆவியை நிரப்பட்டு மாட்டவர். आपकी दहाड़ी எல்லா கரங்களை உயர்த்தி எல்லா கரங்களை உயர்த்தி सभी हाथ उठाकर பவித்ராத்மா பவித்ராத்மா ले जाओ यीशु के चरणों में पवित्रात्मा ले जाओ यीशु के चरणों में पवित्रात्मा शुद्ध तेरे शुद्ध तेरे शुद्ध तेरे शुद्ध
हालेलुया। யோவான் 7ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளும். யோவான் 7ஆம் அதிகாரம் यूहन्ना निकालेंगे, 7ஆம் அதிகாரம் 37 38 வாசிப்போம். यूहन्ना 7 का निकालेंगे 7। 7ஆம் அதிகாரம் 37 7:37 7:37 ஜான். पर्व के अंतिम दिन, जो मुख्य दिन है, यीशु खड़ा हुआ और पुकार कर कहा, यदि कोई प्यासा हो तो मेरे पास आए और पिए। जो कोई मुझ पर विश्वास करेगा, जैसे पवित्र शास्त्र में आया है, उसके हृदय में जीवन की जल की नदियां बहेगी। ஆமென். ஹalleluya. हालेलुया। இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பண்டிகையில கர்த்தர் இப்படியாக சொல்கிறார். यहाँ पे परमेश्वर यीशु ने एक बार ऐसे लोग को देख के बताया, ஒருவன் தாகமா இருந்தால் यदि अगर कोई प्यासा है என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று वो சொன்னார். मेरे पास आए और मैं देने वाले उस जल को அவன் உள்ளத்திலிருந்து उसके अंदर से ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். जीवन की जल बहेगा। ஹalleluya. हालेलुया। யாரெல்லாம் தாகமா இருக்கீங்க? आज कितने लोग प्यासे हैं? எத்தனை பேருக்கு இன்னைக்கு பரிசுத்த ஆவி வேணும்? कितने लोग आज पवित्र आत्मा चाहते हैं? ஹalleluya. ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி தேவ ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். जोरदार आप तालियां बजा के प्रभु की தேவனுடைய வல்லமை இறங்க முடியாது. தேவனுடைய பிரச்சனை இறங்க முடியாது. सामर्थ வல்லமை ஆவியான நாளிலே எனக்கு பரிசுத்த ஆவி வேணும் ஆண்டவரே. आप मुझ पे आने दो प्रभु। உம்மை பாட உம்மை துதிக்க ஆண்டவரே. आपकी गीत गानी है प्रभु। உம்முடைய வல்லமை அறிந்து கொள்ள ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள ஆண்டவரே. வல்லமை ஆவியான இடத்தில் ஊற்றப்பட முடியாது. आपकी सामर्थ्य आत्मा इस जगह पे आने दो। ஹalleluya. हालेलुया। தேவன் சொன்னார் யார் தாகமா இருக்கிறார்களோ என்னிடத்தில் வாங்க என்று சொன்னார். प्रभु ने बुलाया था, जो भी प्यासा है वो मेरे पास आ जाओ। அவங்க உள்ளத்திலிருந்து उनके हृदय से ஜீவ தண்ணீர் நதி ஓடுமா. जीवन का जल मैं दूंगा। ஹalleluya. हालेलुया। அப்படின்னு உச்சந்தல முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பெரிய அபிஷேகம். मतलब सर से लेके पांव तक पूरे अभिषेक से वो भरेगा। வல்லமையின் அபிஷேகம். उसकी सामर्थ्य, மகிமையான அபிஷேகம். उसकी महिमा की अभिषेक, கட்டுகள் எல்லாம் உடைகிற அபிஷேகம். जो बंधन को तोड़ने वाला अभिषेक, விழிப்புணை கட்டுகள் எல்லாம் உடைய முடியாது. जादू मंत्र को तोड़ने वाला अभिषेक, பிசாசுகள் அலறும்படியாக शैतान को भगाने वाले अभिषेक, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுமா. एक जीवन की जल प्रभु हमारे अंदर देगा। எத்தனை விசுவாசிக்கிறீங்க? कितने विश्वास करते हैं? ஹalleluya. हालेलुया। நமக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஊற்ற போறாராம். आज के दिन प्रभु एक बड़ी आशीष आपके ऊपर देने எத்தனை वाला है। விசுவாசிக்கிறீங்க? विश्वास करते हैं? ஹalleluya. हालेलुया। மதியான வேளையிலும் ஒவ்வொரு வேளையும் ஒரு புது அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். इस समय पर हर एक के ऊपर प्रभु एक अलग अलग की अभिषेक புதிய देगा। வல்லமை ஊற்றுகிறார். आज ही वो अभिषेक देगा। ஹalleluya. हालेलुया। பிதாவாகிய தேவனும் நான் ஏசாயா 44 அதான் சொன்னேன். और पिता भी ऐसा में यही वचन, ऐसे एक वचन 44:3 வாசிக்கும் பொழுது 44 का निकालेंगे। தாகம் உள்ளவன் மேல் उसमें भी है, जो भी प्यासा है தண்ணீரையும் वो पानी के வறண்ட நிலத்தின் மேல் और जो सूखी भूमि पर என் ஆவியை ஊற்று என்று சொன்னார். मेरे आत्मा को मैं दूंगा। என் ஆவிகளை ஊற்று என்று मैं சொன்னார். मेरे आत्माओं को ஒரு दूंगा। சந்ததி மேலே என் ஆவியை ஊற்று என்று சொன்னார். फिर संतान के ऊपर मैं अपने आत्मा को வாசித்து बरसाऊंगा। பாருங்க. ஏசாயா 44:3 வாசிப்பு. ஏசாயா 44:3 வாசிப்பு. यशायाह का निकालेंगे 44:3 44:3 எல்லாம் எடுத்துக்கொள்வோம். தகுதிக்கு வாசிங்க. நேரம் கம்மியா இருக்கிறதுனால निकाल के पढ़ेंगे 44:3। ஆமென். ஆமென். வாசிங்க சார். क्योंकि मैं प्यासी भूमि पर जल और सूखी भूमि पर धाराएं बहाऊंगा। मैं तेरे वंश पर अपनी आत्मा और तेरी संतान पर अपनी आशीष उंडेलूंगा। ஹalleluya. हालेलुया। பாருங்க தேவன் சொல்றார் யாரெல்லாம் தாகமா இருக்கிறார்களோ तो देखिए परमेश्वर यहाँ पे बुलाता है, பிதாவானவர் அழைக்கிறார். தாகமா இருக்கிறவங்க தண்ணீரை என்ன செய்வேன் ஊற்று என்று पिता சொன்னார். भी यहीं पे इसीलिए बुला रहा है, जो भी प्यासा है आ जाओ, मैं तुम्हें जीवन का जल दूंगा। யாரெல்லாம் வறண்டு போய் இருக்கிறார்களோ जो भी सूखी भूमि पे पड़ा है, கஷ்டம் கவலை வியாதி பிரச்சனை போராட்டம் பயந்து இருக்கிறாங்களோ जो भी अपने तकलीफ पे संकट पे बीमार में जो डराए पे लिया है, பிசாசின் கட்டினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ शैतान के बंधन के अंदर சேவனை கட்டினால் இருக்கிறார்களோ जादू मंदिर में जो फंस ஒரே फंसे கஷ்டம் கவலையில வறண்டு போய் இருக்கிறார்களோ अपने जीवन में सारे तकलीफ को देख देखकर आप तंग आकर बैठ चुके हैं, என் ஆவியை ஊற்று என்று சொன்னார். परमेश्वर आपको बोल रहा என் ஆசீர்வாதத்தை है, அப்படியே ஊற்றப்படுன்னு சொல்லிட்டார். आज मेरे आशीष को तुम्हारे पर बरसाऊंगा। ஹalleluya. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு சொல்லுங்க. ஆண்டவரே என் மேல ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. मेरे ऊपर अभिषेक
ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. வல்லமையின் அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. தேவரே நீர் சொன்னீரையா, தாகம் மூலமே தண்ணீரை ஊற்ற வேண்டும் சொல்லியிருக்கா. இன்றைக்கு ஒரு அபிஷேகம் ஆண்டவரே, அபிஷேகத்தால் நுகங்கள் முறிந்து போகும் என்று பார்க்கிறோம். தேவ அபிஷேகத்தால் கட்டில் உடையும் என்று பார்க்கிறோம். கட்டுகள் எல்லாம் ஓடும் என்று பார்க்கிறோம். எல்லா கஷ்ட கவலைகள் எல்லாம் நிர்மலமாக்கப்பட போகிறார். எல்லா சாபக்கட்டுகள் உடைய போகிறார். என்ன வல்லமை ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறார். நீங்க ஒண்ணு செய்யணும். आपको एक चीज करना है. அதெல்லாம் மனம் திரும்ப. पहले चीज पूरी रीति से मन फिरना है. பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். आपको कबूल करना है. மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து जब हम मन फिर के पाप को कबूल करेंगे, அதை விட்டு விடும்போது, जब उस पाप को छोड़ के दूर हटेंगे, ஆவியானவருக்காக நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, पवित्र आत्मा के लिए अपने आप को जब आप अर्पण करेंगे, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் आपकी आत्मा शरीर सब कुछ புது கிருபை தருகிறார். परमेश्वर एक नई सामर्थ से भरे. एकदम विश्वास करिए. विश्वास करते हो. हालेलुया. எல்லா கரங்களை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். तालियां बजाएंगे. அது ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். अपने आप को जीवन की बलिदान चढ़ा देनी है. யாருக்குள்ள பரிசுத்தா வேணும்? कितने लोग पवित्र आत्मा चाहते हैं? அந்நிய பாஷை அடையாளங்கள் வேணும். मुझे अन्य भाषा चाहिए. हालेलुया. हालेलुया. ஒரு முறை ஒரு சகோதரர் சொன்னாங்க. एक बार एक भाई ने அந்த बोला, பிராமண சகோதரர் சொன்னாங்க. பிராமண சகோதரி, एक ब्राह्मण का भाई ने, பிரதர் ब्रदर, எனக்கு பொண்ணு பார்க்க வராங்க. பொண்ணு பார்க்க வராங்க. एक सिस्टर ने बताया था, ब्रदर मुझे आपकी लड़की देखने के लिए आ रहे हैं. ஆமா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். मैं अभिषेक पाई हुई बेटी, இயேசுக்காக வாழ்கிறேன். मैं यीशु के लिए जीती है. ஆனா அந்த மாப்பிள்ளை வராரு. पर मुझे जो देखने के लिए जो आ रहा है, जो लड़का, எனக்கு ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளை தான் வேணும். लेकिन मैं चाहती हूँ कि मेरे लिए जो उद्धार पाए हुए எனக்கு भाई आए. பரிசுத்தவன் தான் வேணும். मुझे एक पवित्र में जीने वाला एक अच्छे रिश्ता ही मुझे चाहिए. எனக்கு ஃபோன் பண்ணாங்க. उन्होंने मुझे कहा, பிரதர் நான் என்ன செய்யணும்? ब्रदर मैं क्या करूं? நான் சொன்னேன் ஜெபம் பண்ணுமா. हमने बोला आप प्रार्थना कीजिए, கர்த்தரோடு கூட இரு. प्रभु के साथ रहिए. கர்த்தருக்கு சித்தம் இல்லாம அந்த காரியம் வாய்க்காது. अगर प्रभु की इच्छा उस पर नहीं है तो ये संभव नहीं நீ होगा. ஜெபம் பண்ணிட்டு आप प्रार्थना कीजिए. சரி மறுபடியும் மாப்பிள்ளை வந்துட்டாரு வீட்டுக்கு. ठीक है बोल के वो जब वो दूल्हा जब वो घर पे आ रहे, जो लड़के देखने के लिए आ चुके थे, இல்ல இப்ப என்ன சொல்றீங்க? तो उन्होंने वापस कॉल किया, ब्रदर आ गए हैं. மாப்பிள்ளை மாலையோடு வந்து உட்கார்ந்துக்கிறாரு. अभी तो मेरे सामने आके बैठे, अभी आप क्या बताने वाले இப்ப हैं? என்ன சொல்றீங்க? अभी आप क्या बता रहे हैं? இப்போ நீ ஜெபம் பண்ணிட்டு हमने बोला अभी भी आप प्रार्थना ही करो. அந்த பொண்ணு கூட ஒரு அபிஷேகம் வந்துச்சு. फिर उस लड़के के अंदर अचानक पवित्र आत्मा में भरने நல்ல लगा. டங்ஸ்ல பேசு. वो टंग्स में अन्य भाषा में बात करने लगा. டங்ஸ்ல பேசுறவங்க யாரோட பேசுறாங்கன்னா, जो अन्य भाषा में बात करते हैं वो किससे बात करते அவங்க हैं? தேவனோடு கூட பேசுறாங்க. परमेश्वर से बातें करते हैं. ஹalleluya. हालेलुया. அந்நிய பாஷை பேசுறவங்க எல்லாம் தேவனோடு பேசுறாங்க. जो कोई अन्य भाषा में बातें करता है वो परमेश्वर से बातें करता है. ஹalleluya. हालेलुया. அந்த பொண்ணுக்குள்ள அபிஷேகம் வந்துச்சு. उस लड़के के अंदर पूरा अभिषेक அவங்க அம்மா होने लगा. சொன்னாங்க காப்பி கொண்டு போய் கொடு. उसके माँ ने आके बोला, लड़के के घर से सब आए हैं तो सबको चाय दे देना. அந்த காப்பியோட அபிஷேகத்தோடு போச்சு. वो पूरा चाय लेके आ रहे हैं, लेकिन अंदर से उसका स्त्री चालू है. அந்த மாப்பிள்ளை போய் பார்த்தாரு. वो लड़का ने उसे देखा, ஆன அளவுக்கு அப்படியே உள்ள அடிச்சு. उसे ऐसा ही देखा, जोर से हाँ करके चिल्ला के गिर गया. காப்பி டம்ளரோடு கீழே விழுந்தாரு. वो चाय लेते ही नीचे गिर गया. ஹalleluya. हालेलुया. அப்ப எல்லாம் சொன்னாங்க அவங்க அம்மா அப்பா அவங்க பேய் பிடிச்சவனே பொண்ணுக்கு கட்டி வைக்கிறது. बाद में लड़की के माँ बाप ने देखकर बोला, अरे ये तो लगता है शैतानी है इसके अंदर, तो इसको कैसे हम शादी करा देंगे? ஹalleluya. हालेलुया. அந்த பொண்ணு அப்படியே கல்யாணம் ஸ்டாப் उसकी ஆயிடுச்சு. शादी उधर ही रुक गया था. இதுக்கு நல்ல மாப்பிள்ளை அபிஷேகம் பெற்ற மாப்பிள்ளையை கத்து. लेकिन उसके बाद जैसा वो चाहती थी वैसे ही जो अभिषेक पाया हुआ परमेश्वर का मसीह का एक अच्छा रिश्ता मिला, अभी अच्छे से रहती है. ஹalleluya. हालेलुया. அதனால அபிஷேகம் உங்களுக்கு வேணும். इसीलिए जो अभिषेक है हमें बहुत ही जरूरी है. இன்னைக்கு சொல்லுங்க என் பாத்திரம் நிரம்பி வழியே. आज आप सर पे हाथ रख के बोलिए, प्रभु मुझे तो भर दे. உங்களுடைய அபிஷேகம் இன்றைக்கு நான் பெறணும் ஆண்டவரே. मेरे अभिषेक मुझे पानी है. இந்த வல்லமையின் ஆவியான சிரசில் இறங்குங்க ஆண்டவரே. मेरे सामर्थ मुझ पे दे दे प्रभु. தாவீது சொல்றான் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று. दाऊद कहता है कि मेरे सारे बर्तन को तो भर दे प्रभु. என் மேலே இந்த அபிஷேகம் இறங்கட்டும் मेरे ஆண்டவரே. ऊपर ये अभिषेक आने दे. ஹalleluya. हालेलुया. அபிஷேகம் வேணும்னா முதல்ல ஜீவ பலியாக நீங்க ஒப்பு கொடுக்கணும். अगर हम उस अभिषेक को चाहते हैं, अपने आप को जीवन का बलिदान चढ़ानी है. ஹalleluya. ஹalleluya. ரோமர் 12:1 வாசிப்போம். रोमियो का निकालेंगे 12:1. எல்லாம் எடுத்துக்கொள்ளும். रोमियो का निकालेंगे 12 का 1 12:1. इसलिए हे भाइयों, मैं तुमसे परमेश्वर की दया आमीन. स्मरण दिलाकर विनती करता हूँ कि अपने शरीर को जीवित
और पवित्र और परमेश्वर को भावता हुआ बलिदान करके चढ़ाओ। आमीन। यही तुम्हारी आत्मिक सेवा है। ஆமென். ஜீவ பலியாக இன்னைக்கு ஒப்புக்கொடுங்க. आज हम ऐसे ही अर्पण करने वाले, जीवन की बलिदान चढ़ाने वाले हैं। ஹalleluya. हालेलुया। இந்த ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தம். आपकी आत्मा शरीर सब कुछ मसीह का है। ஏன் நமக்கு ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிறோம்னா हम क्यों अपने आप को मसीह के हाथ में देते हैं? பரிசுத்த ஆவி நம்மத்துல வரும்போது தான் நம்ம பலன் அடைய முடியும். जब वो पवित्र आत्मा हम पर आएगा तभी हम सामर्थ पाते हैं। பரிசுத்த ஜீவன் हम पवित्र जीवन जीना चाहिए। ஹalleluya. हालेलुया। பாவ சோதனைகளை மேற்கொள்ள முடியும். पाप को तभी हम जीत पाएंगे, புது பலன் அடைய முடியும். एक नई सामर्थ हम पाएंगे। மற்றவர்களுக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்க வேண்டும். बाकियों के लिए हम एक आशीष बनकर இயேசுக்கு சாட்சியாக வாழ முடியும். यीशु के लिए हम एक गवाह बन के जिएंगे। நற்கிரியை செய்ய முடியும். हम भला कार्य उसके नाम से करेंगे। நல்ல கனி கொடுக்கிற மரமாக ஆண்டவர் உங்களை வைக்கிறார். प्रभु के लिए फल देने वाले एक अच्छे पेड़ बन के रहेंगे। ஹalleluya. हालेलुया। அதன் பலனாகிய மோட்சத்துக்கு பரலோகத்துக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து और செல்வார். उसके प्रतिफल में प्रभु हमें स्वर्ग में अच्छे स्थान पे हमें बिठाएगा। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ये विश्वास करते हैं। ஹalleluya. हालेलुया। நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலே. हमारे लिए रहने के लिए स्थान प्रभु ने स्वर्ग में बनाई है। எத்தனை விசுவாசிக்கிறீங்க? विश्वास करते எல்லா हैं। கரங்களை தட்டி உற்சாகத்தோடு तालियां बजाएंगे। இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி எனக்கு நிச்சயம் வேணும். आज आपको हर एक को मुंह खोल के मांगना है, मुझे पवित्र आत्मा चाहिए। உங்களுடைய பரிசுத்த வல்லமை எனக்கு வேண்டும் आपकी ஆண்டவர். पवित्र सामर्थ मुझे இன்றைக்கு चाहिए। ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவர். आज मेरे लिए चमत्कार நான் நடந்து चाहिए। போக விசுவாசி ஓட வேண்டும். जब चल के जाएगा वहाँ पे शैतान दूर भागना है। ஹalleluya. हालेलुया। எந்த இடத்துல கைகிறாங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். जहाँ पर भी मैं हाथ रख के प्रार्थना करूंगा वहाँ के बंधन टूटना है। இதுதான் இயேசு சொன்னார். ये यीशु मसीह ने बताया। இயேசு லூக்கா 11ஆம் அதிகாரத்துல लूका का 11 में 13 வாசிப்போம். 11ல 13. 11 லூக்கா 11:13. லூக்கா 11:13. இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். यीशु ने उधर भी एक चीज बताया है। जैसे योना ने नीनवे के लोगों के लिए एक चिन्ह ठहराया, वैसे ही मनुष्य का पुत्र भी इस युग के लोगों के लिए ठहराएगा। ஆமென். ஹalleluya. हालेलुया। பொருளாதாரனாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது जब एक बुरा मनुष्य होके हम अपने बच्चे के लिए जब अच्छे सोचते हैं நம்முடைய பரமபிதா तो हमें जो बनाया वो जो परम पिता தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு उसके पास मांगने वाले, विनती करने वाले को பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? वो पवित्र आत्मा जरूर देगा ना। ஹalleluya. हालेलुया। எத்தனை விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? ஹalleluya. हालेलुया। இன்றைக்கு எனக்கு கூட ஒரு அபிஷேகம் வந்துச்சு. आज मेरे अंदर अभिषेक आ चुका है। இன்றைக்கு ஒரு வல்லமை வந்து விட்டது. आज मुझे एक सामर्थ आ என் चुका எலும்புல है। ஒரு வல்லமை இறங்கி விட்டது. मेरे हड्डियों में सामर्थ आ என் गया நரம்புல ஒரு பரிசுத்த வல்லமை இறங்கி है। मेरे விட்டது. रस के अंदर सामर्थ आ गया है। என்னுடைய ரத்தத்துல ஒரு வல்லமை இறங்கி விட்டது. मेरे खून के अंदर सामर्थ आ என்னுடைய गया சரீரத்துல है। ஒரு வல்லமை இறங்கி விட்டது. शरीर में सामर्थ आ என்னுடைய गया है। ஸ்கின்ல ஒரு வல்லமை இறங்கி விட்டது. चमड़े में सामर्थ आ गया है। ஹalleluya. हालेलुया। இந்த வல்லமை வந்தா என்ன நடக்கும்? अगर ये सामर्थ जब आ जाता है तो क्या होगा? ஹalleluya. हालेलुया। யார் மேல கையில இருக்கணும் அவங்க மேல அபிஷேகம் உண்டாகுமா? आप जिनके ऊपर भी हाथ लगाएंगे उनको भी वही अभिषेक आएगा। ஹalleluya. हालेलुया। அன்றைக்கு பேதுரு யோவான் யார் மேல கையில வைத்தார்கள் அவங்க மேல அந்நிய பாஷை அபிஷேகம் வந்து மேல வந்துட்டு வந்து பார்க்கிறோம். उन दिनों में पतरस और यूहन्ना ने जिनको भी हाथ रख के प्रार्थना करते थे उनको भी अभिषेक मिल जाता था। ஹalleluya. हालेलुया। நமக்குள்ள ஒரு புதிய வல்லமையின் ஆவியானவர், हमारे अंदर एक नई सामर्थ சத்திய ஆவியானவர், सच्चाई की जो आत्मा, பலத்தின் जो ஆவியானவர் सामर्थ्य आत्मा இன்றைக்கு ஆண்டவர் கொடுப்பார். आज प्रभु आपको देगा। நமக்கு வேண்டிய தாகண்டா हमारे लिए सिर्फ एक ही है, हमें प्यास लगना है। தாகமா இருந்தா போதும். जो कोई प्यासा रहेगा ஆண்டவர் மேல ஒரு வாஞ்சை இருக்கணும். ஆண்டவர் परमेश्वर के ऊपर प्यास होना चाहिए। நான் வாழ்ந்தாலும் இருந்தாலும் உமக்கென்று வாழணும். प्रभु मैं जिएगा या मैं मरेगा मैं आपके लिए केवल रहेगा। எது விசுவாசம்? मैं विश्वास करते हैं। ஹalleluya. हालेलुया। பரிசுத்த ஆவி வந்துட்டா போதும் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். पवित्र आत्मा अगर आ जाता है तो अपने आप अभिषेक मिल जाएगा। எதை விசுவாசம்? विश्वास करते हैं। ஹalleluya. हालेलुया। ஏன்னா ஒரு பலமுள்ள ஆவியானவர். क्योंकि वो सामर्थ्य आत्मा है। அன்றைக்கு அப்போஸ்தலர் காலத்துல उन दिनों में, प्रेरितों के दिनों में இயேசு மரிச்சிட்டாருன்னு जब यीशु के मृत्यु मतलब यीशु के जाने के ரோம பேரரசுக்கு பயந்து तो रोमियन जो रोमन के जो सेना है वो सेना के लिए डर के எல்லாம் ஒரு அறையை பிடிட்டு எல்லாம் பயத்தோடு உட்கார்ந்துட்டாங்க. सारे प्रेरितों लोग ने मिलके एक कमरे में बंद रख के एक कमरे में बैठे हैं। அங்க இயேசு தாய் இருந்தாங்க. और वहाँ पे यीशु के माँ भी था। அப்போஸ்தலர் எல்லாம் இருந்தாங்க. सारे प्रेरितों लोग भी था। அங்க ஆண்டவராகிய இயேசு வந்தார். और वहीं पे यीशु आया। அவங்க மேல பயப்படாதீங்க சொன்னார். उनको देखकर बताया मत डरो। அவங்க மேல பரிசுத்த ஆவி அப்படியே ஊதுனாராம். उनके ऊपर पवित्र आत्मा को प्रभु ने ஊதுன உடனே जब उन्होंने पवित्र आत्मा எல்லார் மேல ஒரு அபிஷேகம் வந்துச்சு. सभी के ऊपर एक अभिषेक
अभिषेक आ गया। எத்தனை விசுவாசம் इसलिए தெரியும் विश्वास करते हैं இன்றைக்கு உங்கள் மேலே அபிஷேகம் வரும் आज आपके ऊपर भी प्रभु எல்லா விசுவாசத்தோட கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி आप செலுத்துவோம் तालियां बजाकर अब उस अभिषेक को- ஹalleluya हालेलुया। அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள இருக்க எல்லா திகில் பிரச்சனை போராட்ட வேதனை எல்லாம் மாறி போச்சு उसके बाद वो अभिषेक पाने के बाद उनके अंदर के सारे घबराहट चला गया। ஹalleluya ஹalleluயா। அது வரைக்கும் பயந்தவங்க जो जब तक वो डरते थे அதுக்கப்புறம் சொல்றாங்க இயேசுதான் மெய்யான தேவன் சொல்றாங்க उसके बाद एकदम हिम्मत आकर बाहर आकर कहने लगे प्रभु यीशु ही सच्चा खुदा है। ஹalleluya हालेलुया। வைராக்கியமா சொன்னாங்க एकदम हिम्मत से आके ஒரு कहा வைராக்கியத்தின் ஆவியானவர் வந்தார் वो जो हिम्मत देने वाली जो आत्मा ஒரு है புது அபிஷேகத்தை கொடுத்தார் एक नई अभिषेक से அபிஷேகத்தினால ருகங்கள் முறிந்து போகும் जब अभिषेक आपके ऊपर आता है सारे जुए तोड़ जाता है। எதை விசுவாசிக்கிறீங்க विश्वास करते हैं அப்படிதான் ஏசாயால எழுதிருக்கு ஏசாயா எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க ஏசாயா ईसाया का निकालेंगे 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 10:27 10 का ஏசா निकालेंगे 10:27 எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம் 10:27 निकालेंगे। ஒரு அபிஷேகம் வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு வல்லமை உண்டாகும் जब जब अभिषेक हाँ। आ जाते हैं आवाज में तो बाबा। सारे जुए तोड़ जाएगा। இதில் இங்கிலீஷ்ல வாசிங்க 10:27 நான் வாசிங்க हाँ पढ़िए ஆமென் ஹalleluya हालेलुया। அபிஷேகத்தால் ருகங்கள் முறிந்து போகும் जब अभिषेक आ जाएगा तो सारे बंधन की जुए तोड़ जाएगा। ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் பயப்படுறீங்க कितने लोग आज डर पे आए हैं? ஹalleluya हालेलुया। எத்தனை பேருக்கு ஒரு பயத்தின் ஆவி இருக்கு कितने लोग के अंदर ये डर घबराहट है? இன்றைக்கு எல்லாம் ஓடி போகும் लेकिन आज के दिन प्रभु सब कुछ निकाल देगा। அநேகருக்குள்ள இந்த திகில் ஆவி இருக்கு प्रभु मेरे अंदर जो भय की आत्मा से ஒரு निकाल, நடுக்கம் இருக்கிறது मेरे अंदर जो घबराहट है, வியாதி அடிக்கடி வருகிறது जो बीमार कई बार आता என்ன है, சம்பாதிச்சாலும் எல்லா ஆஸ்பத்திரி டாக்டர் போயிட்டு இருக்கு मैं जो भी कमाता हूँ वो सारे कमाए हॉस्पिटल में डॉक्टर के पास खर्च हो जा रहा है। ஆண்டுடைய அபிஷேகம் வந்துச்சுன்னா अगर प्रभु के अभिषेक आ गया है, சகல வியாதி உங்களை விட்டு நீங்கிறோம் सारे बीमार को प्रभु आपसे दूर कर देगा। எல்லா சுகர் வியாதி மாறிடும் सारे शुगर के प्रॉब्लम, எல்லா கேன்சர் வியாதி सारे மாறிடும் कैंसर हट जाएगा। ஹalleluya हालेलुया। எல்லா வயிற்று வலி மாறி போகும் पेट की दर्द निकल எல்லா जाएगा, தலைவலிகள் மாறி போகும் सर की दर्द निकल எல்லா जाएगा, எலும்பு வலிகள் மாறி போகும் हड्डियों की दर्द निकल जाएगा। இன்றைக்கு ஒரு அபிஷேகம் आज एक अभिषेक आ जाएगा। ஹalleluya हालेलुया। இன்றைக்கு உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மாற போகிறது आज आपके सारे कमजोरी की आत्मा को बाहर निकालने वाला है। ஹalleluya हालेलुया। இன்றைக்கு ஒரு ஸ்திரீ பலவீன ஆவியோடு வந்தா और उधर एक स्त्री एकदम कमजोर होके जब मसीह के पास आती है இயேசு தொட்டு உடனே சொன்னார் உன் பலவீனத்திலிருந்து நீக்கப்பட்டேன் तो मसीह ने, प्रभु ने, यीशु ने उसे छू कर इतना ही बताया, तेरी कमजोरी तुझसे दूर हट गई है। உடனே நிமிர்ந்து ஆண்டவரை மகிழ்ந்தார் तुरंत वो खड़ी होके प्रभु की महिमा करने लगी। ஹalleluya हालेलुया। இன்றைக்கு உங்களுடைய கட்டு கவலை எல்லாம் மாற போகிறது आज आपके सारे बंधन को प्रभु तोड़ने वाला है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க विश्वास करते எல்லா हैं। கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க ஹalleluya नहीं करेंगे। ஹalleluya हालेलुया। இந்த பைபிள் அடிக்கடி வாசிச்சு பாருங்க आप बाइबल हाथ में लेके पढ़ना चाहिए। தேவ ஆவியை நம்மோடு பேசிக்கிட்டே இருப்பார் आप उसमें जब पढ़ेंगे पवित्र आत्मा आपसे बातें करेगा। ஹalleluya हालेलुया। ஆதியாகமம் ஜெனசிஸ்ல 1:2 பார்க்கிறோம் ஜலத்தின் மேல் அசைவாடின அதே ஆவியானவர் இன்று உங்க மேல அசைவாடிக்கொண்டிருக்கிறார் जेनेसिस का जो पहला अध्याय का दूसरे वचन में हम देखते हैं, जो उस टाइम पे जल के ऊपर जो मंडलाता था वही आत्मा आज हमारे पास आया है। ஹalleluya हालेलुया। வனஸ் ஒரு பாட்டு அடிக்கடி பாடுவாங்க पन्नर जी हमेशा एक गाना गाते हैं, என்ன இயேசு மண்டலாட்டா आत्मा பாடுங்க आत्मा मंडलता आत्मा मंडलता पवित्र आत्मा मंडलता के दिन समान आत्मा मंडलता के दिन समान आत्मा मंडलता हालेलुया हालेलुया। ஆண்டவர் நமக்கு பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார் परमेश्वर हमें सामर्थ्य आत्मा देता है। हालेलुया हालेलुया। பயப்படுற ஆவியை இந்த நாளோட ஓடி போகுது डर की आत्मा आज के दिन से यहाँ से भागेगा। எதுவுமே விசுவாசிக்கிறீங்க कितने विश्वास करते हैं? हालेलुया हालेलुया। முதல்ல நாங்க இங்க பாம்பேக்கு வரும்போது जब पहली बार इस मुंबई शहर में आए थे, ஜூ ஏரியால இருந்தது जू एरिया में हम आए थे, அவங்க போன் பண்ணாங்க பிரதர் எப்படியாவது இங்க பாம்பேக்கு வாங்க उन्होंने एक बार ऐसे ही कॉल करके बुलाया था, ब्रदर आप कैसे भी बॉम्बे आइए। அப்ப பாம்பேல எங்களுக்கு யாரும் தெரியாது तो उस टाइम पे हमें बॉम्बे में हम किसी को भी नहीं जानते। हालेलुया हालेलुया। தாதர்ல இறங்கி போன் பண்றாங்க வீட்டுக்கு जब दादर पहुंच के हमने उनको कॉल किया, அவங்க சொல்றாங்க சாரி பிரதர் என் பொண்ணு செத்து போயிட்டு उन्होंने बताया ब्रदर बेटी बीमार था, हमने बुलाया लेकिन अभी वो मर गई है।
அல்லேலூயா. हालेलुया। ஆனா வாங்க பரலோகம் இருக்கா ஜெபம் பண்ணுங்க. फिर भी आप आ जाइए, आके उसके लिए प्रार्थना करो कि उसकी आत्मा प्रभु के पास पहुंचे। அல்லேலூயா. हालेलुया। அங்க ஜூல எல்லாம் அந்த பொண்ணை குளிப்பாட்டி அப்படி கொடுக்க வச்சுக்கோங்க. जू में वो मतलब उधर चर्च के पास गए, उस लड़के को भी पूरा सिला दुला के वो कफन के अंदर रखे हैं। ஆண்டவர் முதல்ல வந்திருக்கிறார். तो बॉम्बे इस मुंबई शहर में मतलब पहली बार आए हैं। எனக்கு யாரும் தெரியாது. हम किसी को भी नहीं जानते। உங்களை தவிர வேற யாரும் தெரியாது. हमने बोला परमेश्वर में आपके सिवा எனக்கு किसी को இந்தியோ மராட்டியோ இங்கிலீஷ் ஒண்ணும் தெரியாது. हिंदी मराठी इंग्लिश कुछ भी नहीं आता, தமிழ் தான் தெரியும். सिर्फ तमिल आता है। ஆனால் இயேசு நாமத்தில் தண்ணி கொடுங்க அப்படி. लेकिन फिर भी हमने बोला यीशु के नाम से प्रार्थना करता हुआ पानी लाइए एक गिलास। தண்ணி இயேசு நாமத்தில் ஜெபம் பண்ணி वो पानी प्रार्थना करके 3 தடவை இயேசு நாமத்தில் போட்டு அந்த பாரு. 3 बार यीशु के नाम लेके जब मुंह पे उसके मारा, அது அப்படியே ஏற்றுக்காரு. वो लड़के उठ के बैठ गए। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அற்புதங்களை செய்ய ஆவியானவர். क्योंकि वही पवित्र आत्मा है जो चमत्कार करता है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம போய் நின்னா போதும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். बस हम जाके खड़े होने से परमेश्वर चमत्कार करेगा। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கும் நம்முடைய இயேசு உயிரோடு இருக்கிறார். आज भी हमारे खुदा जीवित है। உங்க மேல அந்த பயத்தின் ஆவியில எடுத்து போடுவார். आपके ऊपर जो बसा है उस बाइक की आत्मा को आज निकाल देगा। அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய புத்திர ஆவியை கொடுப்பார். अप्पा पिता करके पुकारने के लिए उसने हमें अपने लिए चुन के रखा है। எதுல விசுவாசம் इसके लिए सांस करते हैं। எல்லா கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி जोरदार சொல்லுங்கள். तालियां बजाएं। அல்லேலூயா. हालेलुया। வாசிக்க ரோமர் 8ஆம் அதிகாரம். हम रोमियो का निकालेंगे। ரோமர் 8ஆம் அதிகாரம் रोमियो 8 का 12 निकालेंगे। வசனம். 15 का 8:15। 8:12. क्योंकि तुम तो दासत्व की आत्मा नहीं मिली फिर भी भयभीत हो, परंतु लोकापन की आत्मा मिली है, जिससे हे अब्बा हे पिता कर पुकारते हो। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுங்கள். आज हम अप्पा पिता करके हम हक से बुलाते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் நம்ம அப்பான்னு கூப்பிடும்போது இறங்கி வந்துடுறார். जब हम परमेश्वर को देख के मेरे पिता करके कहते हैं, बुलाते हैं, பயப்படாவே இல்ல. तो वो डरेगा नहीं। அல்லேலூயா. हालेलुया। பலமுள்ள ஆவி. मतलब वो डर की आत्मा नहीं, என்ன சொல்லுங்க? बलवान एक बलपूर्ण की आत्मा எல்லாம் देगा। சொல்லுங்க. பயமுள்ள ஆவி தரல. अब सब बोलिए, भय की आत्मा नहीं देगा। அல்லேலூயா. हालेलुया। பலமுள்ள ஆவியானவர் सामर्थ की आत्मा मुझे देगा। பரிசுத்த ஜீவன் செய்வதற்காக पवित्र आत्मा मुझे देगा। பாவ சோதனைகளை மேற்கொள்கிற ஆவியானவர் सारे पाप पे विजय पाने के लिए आत्मा मुझे மற்றவருக்கு देगा। பிரயோஜனமான ஆவியானவர் जो दूसरे के विरोध में उठते हैं उस आत्मा को तोड़ने के ஆண்டவர் लिए உண்மை தந்து சாட்சியாக வாழ வேண்டும். आपके लिए गवाही की जीवन நிறைய கனிகளை கொடுக்க வேண்டும். हम परमेश्वर के लिए कई सारे फलों को சபையெல்லாம் நிரம்பி வழியும். हमारे कलीसिया भरना है। அல்லேலூயா. हालेलुया। எப்படி விசுவாசிக்கிறீங்க? कितने विश्वास करते हैं। இந்த நாளிலிருந்து ஒரு பெரிய அபிஷேகத்தை அங்க கொடுக்க आज போகிறார். के दिन प्रभु आपको एक बड़ी अभिषेक देने वाला है। அல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொரு வேளை தேவ அபிஷேகம் பெருக हर போகிறது. एक के ऊपर परमेश्वर के தேவனுடைய வல்லமை இறங்க போகிறது. के सामर्थ आ जाएगा। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். परमेश्वर ने बोला यदि तू विश्वास करता है तो तू मेरी महिमा நீங்க पाएगा। சொல்லலாம், ஐயோ இந்த வியாதி 4 வருஷமா இருக்கு. हम कह सकते हैं ये जो बीमार मुझे 4 साल से है, 10 வருஷமா என் வீட்டுல ப்ராப்ளம் இருக்கு. 10 साल से हम मुसीबत पे हैं, ஒரே கஷ்டம் கவலை, हमें बहुत सारे ஒரே परेशानी, போராட்டம், हम बहुत तकलीफ, ஒரே திகிலு. हमें बहुत घबराहट है, ஒரு பணமும் மிச்சமாகல. हमारी कमाई नहीं रुकता அக்கௌண்ட்ல है, பணம் இல்ல. हमारे अकाउंट में पैसा नहीं है। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை पहले परमेश्वर के राज की खोज करनी है, இது பின்பு எல்லாம் சேர்த்து கொடுப்பார். बाकी सारे वस्तु आपके लिए दिया जाएगा। சாலமோனை ஆசீர்வதித்த தெய்வம் जो परमेश्वर सुलेमान को आशीष दिया था, உங்களை ஆசீர்வதித்தார். वही खुदा आपको भी आशीष எங்க देगा। விசுவாசிக்கிறீங்க? विश्वास करते हैं। அல்லேலூயா. हालेलुया। நான் சொல்றேன், நான் ஆபிரகாமின் தேவனும் परमेश्वर बताता है मैं अब्राहम का परमेश्वर, ஈசாக்குடைய தேவனும் इसहाक का परमेश्वर யாக்கோபுடைய और தேவன். याकूब का இப்ப परमेश्वर। யாருடைய தேவன்? और आज वो किसका परमेश्वर है? மேரா தேவன். அல்லேலூயா. परमेश्वर। தாவீது எவ்வளவு அழகா சொல்றாரு, என்னுடைய தேவன். दाऊद को देखो कितना हक से कहता है मेरा परमेश्वर, தேவனே நீர் என்னுடைய தேவன். प्रभु तो मेरा है। அதிகாலமே உம்மை தேடுவேன். मैं सुबह भोर के समय में तेरे भवन पे आता நீங்க हूँ, எங்க பக்கத்துல இருக்கீங்க. आप मेरे निकट ही है खुदा। அல்லேலூயா. हालेलुया। இயேசு ஒருவருக்கு தூரமானவர் அல்ல. प्रभु यीशु किसी के लिए दूर नहीं है। அல்லேலூயா. हालेलुया। உங்க பக்கத்துல वो இருக்கார். आपके पास ही है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு பாட்டு பாடுவோம்ல. एक गाना हम गाते हैं, पासोना प्यारा यीशु, मैं तेरे बिना जीना पाऊंगा, मेरे पास रहना प्यारा यीशु, मैं तेरे बिना जीना पाऊंगा। हालेलुया।
हालेलुया मिलके गाएंगे। हालेलुया 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 दुख में कष्ट में माँ बन गया कष्टों में मेरे पीड़ा बन गया दुख में आंसू में मेरा माँ बन गया कष्टों में मेरा पीड़ा बन गया मेरे पास रहना प्यारा यीशु मैं तेरे बिना जीना पाऊंगा हालेलुया 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 हालेलुया। யோவான் 14ஆம் அதிகாரம் 16 வசனம் யோவான் யோவான் 14 16 14 16 यूहन्ना का 14:16 निकालेंगे। யோவான் 14:16 हाँ ஆமென் ஆமென் ஹalleluya हालेलुया। நான் ஜெபம் பண்ணுவேன் मैं प्रार्थना करूंगा எப்படியாவது ஜெபம் பண்ணுவேன் मैं मेरे पिता के पास அவர் प्रार्थना உங்களுக்கு करूंगा। என்றென்றைக்கு உங்களோடு தங்கும்படியாக वो हमेशा हमारे साथ रहेगा। சத்திய ஆவியானவர் जो सच्चाई की आत्मा உங்களுக்கு है தேற்றவாளனை கர்த்தருக்கு वो கொடுப்பார் हमारे लिए एक पवित्र आत्मा देगा। ஹalleluya हालेलुया। தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவி உங்க கூட இருப்பார் जो पवित्र आत्मा प्रभु देता है वो हमारे साथ रहेगा। ஹalleluya हालेलुया। இயேசு அங்க 14ஆம் அதிகாரத்துல சொல்றாரு இப்படியாக அந்த நான் உங்களோடு தங்கி இருக்கையில நான் உங்களுக்கு சொன்னேன்ல परमेश्वर उधर बताता है जब मैं तुम्हारे साथ में था मैंने तुम्हें बताया था। ஹalleluya हालेलुया। நான் உங்களோடு தங்கி இருக்கேன்னு நான் உங்களுக்கு சொன்னேன்ல जब मैं तुम्हारे ही साथ था तभी मैंने அது तुम्हें बताया। நினைப்பூட்டுகிற ஆவியானவர் वही जो आत्मा है हमें सारे बात जो हमें याद दिलाता है। அவர் எங்க இருக்கிறார் वो कहाँ पर है? உங்க கூட தான் இருக்கிறார் आपके ही साथ है। ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் விசுவாசம் ये தெரியும் सांस करते हैं। ஹalleluya हालेलुया। எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா जो लोग तालियां बजाएंगे। ஹalleluya हालेलुया। நம்ம கூட தான் வாசம் பண்ணுகிறார் वो पवित्र आत्मा हमारे हमें अंदर पूर्ण वास करता करता है। है, हमारे अंदर ही रहता है। பரிசுத்த ஆவியின் முத்திரை உங்களுக்கு மோதிரமாக போட்டார் वो पवित्र आत्मा एक अंगूठी के चिन्ह पे हमारे हाथ पे दे दिया। ஹalleluya हालेलुया। அன்றைக்கு யோசேப்பு எகிப்து தேசத்துல போகும்போது அங்க அந்த ராஜா சொன்னான் பரிசுத்த ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேற ஒருவனுக்கு இல்லை என்று यूसुफ जब गुलाम बन के जो मिस्र देश में जब जाता है लेकिन वहाँ के राजा जब उसे देखता है वो देख के कहता है पवित्र आत्मा पाया हुआ व्यक्ति है। ஹalleluya हालेलुया। முத்திரை மோதிரத்தை எடுத்து அப்படியே எடுத்து போட்டான் जो राजा के हाथ पे जो अंगूठी था उसे उसने निकाल के उसी यूसुफ के हाथ पे पहना இன்னைக்கு दिया। முத்திரை மோதிரம் எது और आज वो अंगूठी क्या है? பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा। ஹalleluya हालेलुया। முத்திரையை அச்சாரமா போட்டார் वो मतलब वो अंगूठी वो चिन्ह का अर्थ है पवित्र आत्मा ஆமா, है। பரிசுத்த ஆவி வந்தா அங்க கோபம் வராது पवित्र आत्मा अगर आपके पास है आप कभी गुस्सा नहीं करेंगे, கசப்பு யார் மேல கசப்பு आप வராது किसी के ऊपर कड़वा नहीं होंगे, எல்லாருக்காக நீங்க கோபம் பண்ணுவீங்க आप सबके लिए प्रार्थना करेंगे, மூர்க்க வெறி வராது आपके अंदर कभी वो गुस्सा का मन அந்த नहीं आएगा, கூக்குரல் வராது आप किसी के ऊपर कभी नहीं யார்கிட்ட चलेंगे, சண்டை போட மாட்டீங்க किसी के पास आप नहीं लड़ेंगे, ஏன்னா அன்பின் ஆவியான உங்களுக்குள்ள வாசம் क्योंकि वो जो आत्मा प्रेमी आत्मा है आपके अंदर எத்தனை பேர் விசுவாசம் ये एहसास करते हैं। ஹalleluya हालेलुया। எல்லா கண்களை மூடிச்சோம் हम आंखें बंद करके प्रार्थना करते हैं। நேரம் ஆயிட்டு समय हो चुका நல்ல है। தேவனுடைய ஆண்டவர் அன்றைக்கு தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவியை தந்தீர் परमेश्वर उन दिनों में दानियल को एक विशेष आत्मा दिया था। அன்றைக்கு அப்போஸ்தலர் மேல விசேஷ ஆவியை தந்தார் पवित्र लोग के ऊपर परमेश्वर ने एक विशेष அவங்க आत्मा நடக்கும்போது दिया। போகும்போது ஒரு அபிஷேகம் இறங்கி और போயிருக்காங்க जहाँ भी चल के जाते थे वहाँ पे प्रभु के हाथ அதே வல்லமையின் और ஆவியான वही सामर्थ्य அதே आत्मा, தேவ பிரசன்னம் वही परमेश्वर அதே தேவ மகிமையானவர் वही परमेश्वर के நமக்கு நிரப்பப்பட முடியாது आज भरने दो प्रभु। இன்றைக்கு தாகமுள்ள தண்ணீரை ஊற்று என்று சொன்னீர்கள் आज जो कोई प्यासा है हर एक के लिए आओ पवित्र வறண்ட தேவர்கள் ஆறுகளை ஊற்று என்று சொன்னீர்கள் प्रभु आपने बताया जो भी प्यासा में उसके लिए मैं दूध ஒவ்வொரு மேலும் இன்றைக்கு ஒரு அபிஷேகம் हर एक के ऊपर ஒவ்வொரு மேலும் ஒரு आप அனல் முட்டு வல்லமையானவர் हर एक के ऊपर आपके अग्नि உங்களுடைய கிருபையா நிரப்பு வல்லமையா நிரப்புங்க ஆண்டவரே. आपकी सामर्थ और
இந்த दया से பரிசுத்த ஆவியானவர் आपके पवित्र இன்றைக்கு ஆண்டவர் எதுவுமே நிலையிடும்படியா आज आ रहे के ऊपर आप इधर அந்த ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் उन दिनों में जल के ऊपर जो मंडलाता था आत्मा இந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர் आपके आत्मा पूरे प्रभु जल இந்த அபிஷேகம் இறங்கும்படியா के आने दो வெள்ள எழுதிப்போ आप सब खड़े हो வெள்ள जाओ எழுதிப்போ हम सब खड़े हो जाओ தாகம் உள்ளவர்கள் தண்ணீரை ஊற்ற என்று சொன்னார் जो भी आज प्यासा है सभी को வறண்ட நிலத்தின் மேல் ஒரு ஆறுகளை ஊற்ற என்று சொன்னார் की भूमि पे प्रभु जल देगा கையில் எல்லா வேலையிலும் ஒரு ஆசீர்வாதம் आपके கொடுக்கிறார் हाथ के हर काम में प्रभु आशीष देगा ஒவ்வொரு வீட்டிலும் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவர் के घर पे प्रभु आप ஒவ்வொரு வீட்டிலும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர் के ऊपर सामर्थ्य அன்றைய போற இடமெல்லாம் அந்த அபிஷேகம் போகட்டும் ஆண்டவர் जहाँ कहीं जाएंगे आप ஆண்டவருக்கு அபிஷேகம் ஆண்டவர் வல்லமையின் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவர் இந்த பரிசுத்த வல்லமை இறங்கும்படியாக ஒரு சபாவானவர் அபிஷேகம் இறங்கும்படி அபிஷேகம் இறங்கும்படி அபிஷேகம் அடக்கிக் கொள்ளக்கூடாது அபிஷேகம் அடக்கிக் கொள்ளக்கூடாது अभिषेक को அபிஷேகம் அடக்கிக் கொள்ளக்கூடாது அபிஷேகம் கட்டில் வெளியேறும்படியாக இன்றைக்கு பெற்றுக்கொள் மகளே आज प्रभु आप आने दो आ रहे என் வாயை உருவாக்கணும் आपके मुंह என் வாயை உருவாக்கணும் अपने मुंह என் மகனே ஊழியத்தில் ஒரு அபிஷேகம் बेटा बेटिया से हृदय ஊழியத்தில் ஒரு அபிஷேகம் ஊழியத்தில் ஒரு அபிஷேகம் ஆண்டவரே के अभिषेक என் மேல ஒரு அபிஷேகம் ஆண்டவரே ऊपर एक अभिषेक சபை மக்கள் மேல ஒரு அபிஷேகம் உண்டாகட்டும் ஆண்டவரே कलीसिया के लोग के ऊपर एक अभिषेक ஒவ்வொரு மேல அனுமதிங்க ஆண்டவரே हर एक के ऊपर அப்படியே வல்லமைகள் இறங்கட்டும் ஆண்டவரே வல்லமைகள் இறங்கட்டும் ஆண்டவரே के सामर्थ से बरो प्रभु எனக்கு அபிஷேகம் இறங்கணும் आज तक जो भी अभिषेक இது नहीं வரைக்கும் ஆண்டவர் பரிசாக அபிஷேகம் பண்ணலைன்னு आज तक இன்றைக்கு பெற்றுக்கொள்ள முடியாத இன்றைக்கு பெற்றுக்கொள்ள முடியாத இன்றைக்கு பெற்றுக்கொள்ள முடியாத आज सभी மகனை சந்தேகப்படாது बेटा तो शक मत कर மகளே சந்தேகப்படாது तेरे अंदर से ஆண்டுடைய மெல்லிய சத்தத்தை இன்றைக்கு கேளு पवित्र आत्मा का ஆண்டுடைய மெல்லிய சத்தத்தை கேளு இன்றைக்கு परमेश्वर की आवाज सुन ले குடும்பத்தில் ஒரு அபிஷேகம் तेरे परिवार में अभिषेक குடும்பத்தில் ஒரு அபிஷேகம் ऐसे लोग के ऊपर வல்லமை நிரப்பப்படும்படியாக आपके सामर्थ आने दो இந்த கிருபை நிரப்பப்படும்படியாக कृपा से கிருபையின் ஆவியானவர் आपके दया விண்ணப்பத்தின் ஆவியானவர் विनती सुन ஆண்டவரே அப்படியே நிரம்பட்டும் ஆண்டவரே பாத்திரங்கள் நிரம்பட்டும் ஆண்டவரே सभी வல்லமை நிரப்பும் ஆண்டவரே ஒரு அகழ்வுக்கு மகனே அபிஷேகத்தை கேள்வி अभिषेक को मान இன்றைக்கு கேளு आज मान के உங்களுக்கு ஆறு அபிஷேகம் நடந்து போல ஆறு அபிஷேகம் நடந்து அப்ப அது அபிஷேகம் அதே வல்லமை இறங்கும்படியாக வல்லமை நிரப்பட மாட்டாங்க இறங்கி வருகிற அபிஷேகம் आपके अभिषेक प्रभु இறங்கி வருகிற அபிஷேகம் अभिषेक प्रभु வல்லமை இறங்கட்ட மாட்டாங்க நிரப்பு 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 நிரப்ப மாட்டவரே உங்களுடைய அபிஷேகத்தை நிரப்பட மாட்டவர்கள் இது வல்லமை நிரப்பட மாட்டவர்கள் நிரப்பு 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 வருகிற பசங்க நிரப்பு 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 ஆண்டவரே प्रभु आज हालेलुया ஸ்தோத்திரம் ஆண்டவரே நல்லா பாடுவோம்
தேவனின் மக்கள் விழாவிடப்படுகிறார் पवित्र आत्मा आज इधर आ जाए எல்லா கருவத்துக்கு போகிறார்கள் सारे मजा எல்லா करवाने கருவத்துக்கு போகிறார்கள் आपकी पवित्र आत्मा आ जाए எல்லாத்தையும் மாற்றிவிடுவார்கள் प्रभु आपकी महिमा हो அதிகார மக்கள் எல்லாத்தையும் சத்துருவார்கள் तुझे आदर महिमा आपको देते हैं यीशु के नाम से प्रभु